Hi friends, welcome to Nakshatra Designers. இன்னைக்கு நம்ம thread work பேஸா உள்ள டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இது ஃபுல்லாவே அதிகமா thread work யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது full and full zari and thread work இருக்கும். லைட்டா அங்கங்க sequence work இருக்கும். நான் இது எப்போதும் கொடுக்கிற மாதிரி ரெண்டு லைன் zari outline கொடுத்துறேன். சோ நீங்க thread கொடுக்கணும் அப்படினு ஸ்டார்ட் பண்ணும்போது thread work-ஆ ஸ்டார்ட் பண்ணனும்னா thread கொடுத்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ல. சோ இன்னொரு லைன் நம்ம threadல கொடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த டார்க் ராணி பிங்க் கலர்ல கொடுத்தோம் அப்படினா நல்ல கான்ட்ராஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கலர்ல கொடுக்கிறோம். இதுல பிங்க் கலர்ல நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டோம். அதில இருந்து ஒரு சின்ன கேப் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியா சின்னதா ஒரு கேப் விட்டுட்டு நம்ம ஒரு லைன் பேஸ் இதல வரைஞ்சிக்கலாம். சோ ஸ்கேல் வச்சு நீட்டா கோடு போடணும் அப்படினாலும் கூட நம்மளோட கன்வீனியன்ட் தேங்குற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சோ இப்போ இந்த லைன்ல நம்ம மறுபடியும் ரிப்பீட்டா பிங்க் கலர்ல thread work கொடுக்க போறோம். உங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் சின்னதா மார்க் பண்ணிருக்கேன். இல்ல மார்க் பண்ணாமே உங்களுக்கு நீட்டா வந்துரும் அப்படினா நீங்க ஃப்ரீ ஹேண்டாவே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். சோ நம்ம இப்போ இது அவுட்லைன் கொடுத்துட்டோம். இதோட இந்த கேப் விட்டுருக்கோம் இல்லையா இந்த போர்ஷன்ல நான் சின்னதா zigzag பேட்டர்ன் கொடுக்க போறேன். சோ zigzag கொடுக்கறோம் அப்படினா அந்த கேப் கொஞ்சம் நீட்டா கவர் ஆகும். உங்களுக்கு grip வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா சின்னதா இந்த இடத்துல ஒரு grip stitch இப்படி போட்டுட்டு கூட நீங்க மறுபடியும் போய்க்கலாம். சோ grip stitch வேண்டாம் அப்படி நினைச்சீங்கன்னா grip stitch இல்லாம கூட போய்க்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட்டா ஷார்ப்பா நிக்க வச்சிருவீங்க. அந்த பாயிண்ட்ல கரெக்ட்டா நின்றோம் அப்படினா தேவையே இல்லை, நம்ம பாட்டுக்கு அப்படியே போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியணும் ஈஸியா உங்களுக்கு வொர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியா இருக்கணும்ங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல grip stitch போட்டே காட்டுறேன். இதுல இந்த zigzag கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இதோட கேப்ல பாத்தீங்கன்னா நான் இந்த குட்டி குட்டி பீட்ஸ் இருக்கு இல்லையா இத சரியிலேயே வச்சு நாட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி நாட் பண்ணணும் அப்படின்னாலுமே பண்ணிக்கலாம். சரியில பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக கிளிட்டர் ஆகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக நம்ம ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு கிளாஸஸ்க்கான டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ சின்ன சின்னதாக மைன்யூட் ஒர்க்லாம் எப்படி பண்ணணும், அந்த வளைவு நெளிவுலாம் நீட்டாக வரத்துக்கு என்ன பண்ணணுங்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம கோர்ஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு கம்பல்சரி ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களை ஃபுல்லாகவே நம்ம ட்ரெயின் பண்ணிடுவோம். அந்தளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக கிளாஸஸில் ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஃபுல்லாகவே இந்த அவுட்லைனில் பீட்ஸ் கொடுத்து நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நான் இந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஜஸ்ட்டு நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம பாக்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ இன்ச் வேணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இந்தளவுக்கு பாக்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு 1.25 இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொன்றுமே இந்த டிஸ்டன்ஸில் வர மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா இதுக்கு ஜஸ்ட் ஒரு கோடு போட்டுட்டு அதுலேருந்து சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு சென்டரில் ஒரு கேப்பு, மறுபடியும் அதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு. ஸோ இதே போல் அந்த கேப் விட்டு கரெக்டாக டிவைட் பண்ணிகிட்டே வரலாம். ஒரு 1/4 இன்ச்சு. ஸோ
நெக்கோட வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸுக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக அவுட்லைன் கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு பாக்ஸுக்கும். ஸோ இப்போ இதுக்கு இந்த பாக்ஸ்க்கு அவுட்லைன், இந்த பக்கம் ஒரு அவுட்லைனும் மிடில் வந்து நம்ம லோடிங் பண்ணுறதுக்காக ஒரு சின்னதாக எம்போஸ்டாக தெரியணுங்கிறதுக்காக ஒரு லைன் சரியும் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி லோடிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக எம்போஸ்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் பைப்பிங் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாதி பாதி கலர் காம்பினேஷனோட வேறு கலரில் இங்கே வந்து பேலன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதே போல் பாதி பாதி வந்து பிங்க் கலர் வந்து ஒவ்வொரு லைனோட கார்னருக்கும் வர மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இது பிங்க் கலரில் பாதிக்கு வந்து பிங்க் கலர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மீதி உள்ள பாதிக்கு நான் வந்து இந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக அந்த ஷேப்புக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இந்த பாக்ஸில் வந்து த்ரெட் ஒர்க்கு ஃபுல்லாக நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுறேன். நீங்கள் வந்து இங்கே பீட்ஸ் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம், இல்லை ரிங் வச்சு நீங்கள் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா பாக்ஸுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாக்ஸோட சென்டரில் வந்து நான் சாண்டில் பேஸ் இல்லைனா ஒயிட் பேஸ் ஸ்டோன் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் இப்போ ஃபுல்லாக நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறமேட்டு இதை சுற்றி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து நல்லா காஞ்சிருக்கும். இதை சுற்றி நான் வந்து ஜர்தோசி கொடுக்குறேன். இல்லை நீங்கள் செயின் ஃபில்லிங் போடணும் அப்படின்னாலும் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டோன் சுற்றி நம்ம ஜர்தோசி ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து இந்த சென்டரில் உள்ள ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கலாம். குட்டி ஸ்டோன்ஸாக இருக்குன்னா நம்ம சிங்கிள் பீட்ஸாக கூட போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸ் அப்படின்னா
2 பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து அவுட்லைனில் வந்து ஒரு லைன் வந்து சரி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக குட்டி குட்டி வளைவாக வர மாதிரி இது போல் சின்னதாக குட்டி குட்டி சர்க்கிளாக எடுத்துக்கலாம். அப்புறம் எனக்கு பேசிக்காக கொஞ்சம் ஸ்டிச்சஸ் தெரியும், பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் தெரியும். நான் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து டைரெக்டாக லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பேசிக் லெவல்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக டீட்டெயில்டாக எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். ஒரு நீடில் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து த்ரெட் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து, ஏன்னா 60 ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம். எல்லாமே ப்ராப்பரான கைடன்ஸோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அண்ட் இதுலேயே டிசைன் வரைகிறது, ட்ரேசிங் மெத்தட்ஸ், ஓவராலாக ப்ளவுஸ் மார்க்கிங்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் ஒரு ஃபுல் ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ண வச்சுட்டு தான் வந்து நெக்ஸ்ட் லெவல்லே நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பேசிக் லெவல்லையே நம்ம வந்து மோட்டிவ் பேஸ் ஒர்க்கு, சாம்பிள் ஒர்க்கெல்லாம் அந்தந்த ஸ்டிச்சஸ்க்கான ஒர்க்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் கைட் பண்ணியிருப்போம். எந்தெந்த ஸ்டிச்சஸை நம்ம எங்கே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஹெவி ஒர்க்குக்கு எது மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பேசிக் லெவல் கோர்ஸ்லேயே நம்ம எல்லாமே நீட்டாக சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ ரெண்டுக்குமே வந்து ஆல்டர்னேட்டிவ் கலரில் இங்கே பிங்க்கும் இங்கே க்ரீனும் அப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் டிசைன் பண்ணும்போது இதே போல் ஆல்டர்னேட்டிவ் கலர்லேயே கொடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸோட இந்த கேப் இருக்கு இல்லையா, இதில் ஃபுல்லாகவே நான் வந்து செயின் ஃபில்லிங் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கணும் அப்படின்னா கூட கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் தான். இல்லை ஆல்டர்னேட்டிவாக ஒன்று இப்படி செயின் ஃபில்லிங்காகவும் இன்னொன்று வந்து வாட்டர் ஃபில்லிங்காகவும் கூட கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கொடுத்துக்கலாம். ஆனால் இதுதான் வந்து ப்ளவுஸோட பேக் நெக், அப்படியே இதே ஒர்க்கே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்லீவ் வந்து பார்டர் மாதிரி நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை சென்டர் ஸ்லீவில் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் மட்டும் கொடுக்குற மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால கூட பண்ணிக்கலாம். ஸோ இது த்ரெட் ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாகவும் நம்ம இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட முடியும் எடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இதில் நான் வந்து வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ். இல்லை உங்களுக்கு ஃபுல்லாகவே செயின் ஃபில்லிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே செயின் ஃபில்லிங்காகவும் போட்டுக்கலாம். இல்லை ஆல்டர்னேட்டிவாக வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங் தான் எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா கூட அப்படியே கூட ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.